3 10 முதல் 17 முடிய. வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பாடம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதின் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பாடம் முடிந்தது. கடவுளே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் யாரும் எழுந்து நின்று திருச்சபையின் கீதத்தை நாம் மாறி மாறி வாசி. 13வது பக்கம், 13வது காலை மாலை ஆராதனை முறைமையிலே 13வது பக்கம் திருச்சபையின் கீதத்தை நாம் மாறி மாறி வாசி. தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை கத்தருக்கென்று பிரஸ்தாபப்படுத்துகிறோம். நித்திய பிதாவாகிய உம்மை பூமண்டலம் எல்லாம் வணங்கும். தேவதூதர் அனைவரும், பரமண்டலங்களும் அவைகள் அதிகாரங்கள் அனைத்தும், கேர் மீன்களும் சேராமீன்களும் தேவரீரை ஓயாமல் புகழ்ந்து போற்றி, சேனையின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானம் பூமியும் மகிமுள்ள மகத்தால் நிறைந்து நின்று முழங்குகிறார்கள். அப்போஸ்தலராகிய மாட்சி பொருந்திய கூட்டமை போற்றும், தீர்க்கதரிசிகளாகிய சிறப்புள்ள சங்கமை போற்றும், இரத்த சாட்சிகளாகிய தைரிய சேனைமை போற்றும். அளவில் உள்ள பிதாவாகிய தேவனையும் வணங்கப்படத்தக்க மெய்யான உடைய ஒரே குமாரனையும் தேற்றவாளனான பரிசுத்த ஆவியும் உலகமெங்கும் உள்ள பரிசுத்தவை பிரஸ்தாபப்படுத்தும். கிறிஸ்துவே தேவின் மகிமின் ராஜா, நீரே பிதாவினுடைய நித்திய சுதன். நீர் மனிதரை ரட்சிக்க ஏற்பட்ட பொழுது கன்னியாஸ்வரின் கர்ப்பத்தை அருவருக்கவில்லை. நீர் மரணத்தின் கொடுமை வென்று விசுவாசிகள் எல்லாருக்கும் மோட்ச ராஜ்யத்தை திறந்தீர். நீர் பிதாவின் மகிமையிலே தேவனுடைய வலது பாசில் வீட்டிருக்கிறீர். எங்களுக்கு நியாயாதிபதியாக வருவீர் என்று விசுவாசிக்கிறோம். உமது விலையுறந்த இரத்தத்தால் மீட்டுக் கொண்ட உமது அடியாருக்கு சகாயம் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களை நித்திய மகிமையிலே உம்முடைய பரிசுத்தவான்களுடைய சேர்த்துக் கொள்ளும். கர்த்தாவே, உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை ஆண்டு கொண்டு என்னென்றைக்கும் உயர்த்தியல்லும். தினம் ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் சதா காலம் உமது நாமத்தை வணங்குகிறோம். ஆண்டவரே, நாளில் எங்களை காத்தரலும். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறதால் உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தாவே, உம்மையே நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் கலங்காதபடி செய்யும். நாம் நின்றவாறு நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 5 12 முதல் 16 முடிய. மத்தேயு 5 12 முதல். புதிய மொழிபெயர்ப்புகளை வாசிக்கின்றேன். மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். நீங்கள் மண்ணுலருகே உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஓப்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓப்புள்ளதாக முடியும்? அதை வெளியில் கொட்டப்பட்டு மனிதனால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்பது.
வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே நமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய். 15வது பக்கம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனான நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாத்தில் உற்பத்தி பிறந்தார். பந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கொண்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரை நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவார்த்த பரிசபையும் பரிசுத்தவன் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நம் மத்தியிலே திரு ஜான் செல்லகுமார், UESI தமிழ்நாடு சேலம், அதில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய ஊழியத்தை இந்த வாலிபர்கள் மத்தியிலே செய்து வருகிற ஒரு பணி. இந்த நாளிலே நம் மத்தியில் இருப்பது மிக சந்தோஷம். இந்த திருநாளிலே 2ஆம் ஆண்டு கிறிஸ்தும சமாதான பேரணி. நேரம் மதியம் 3 மணி. நாள் 14/12/2013 சனிக்கிழமை. இடம் வீரப்பம்பாளையம் பிரிவு முதல் ஈரோடு CSI மைதானம் வரை. கிறிஸ்துவ மக்கள் அனைவரும் வாரி வாரி அலைக்கடலென திரண்டு வாரி. கிறிஸ்துவின் பிறப்பில் ஈரோடு நகரமே குலுங்கட்டும். ஒருங்கிணைப்பாளர்கள் தொடர்புக்கு இந்தியாவின் கஷ்டம் மாறுவதற்கு Pray for India, pray for India, pray for India. 10ஆம் அதிகாரம் 12-13 யாராவது எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் புத்தகம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 12-13. இப்பொழுது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நன்றி சகோதரரே. இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் அநேக எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இந்த பண்டிகைக்கு வந்திருக்கிற உங்களிடத்திலும் எதிர்பார்ப்பு இருக்கும். திருச்சபை பொறுப்பாளரிடத்திலும் எதிர்பார்ப்பு இருக்கும். வருஷம் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல சேல் ஆகிறத விட இந்த வருஷம் கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாகணும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஒருவேளை நீங்க யோசிச்சிருப்பீங்க, இன்றைக்கு நிறைய காரியங்களை இன்றைக்கு திருச்சபையில் எடுக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த இடத்துல எனக்கு கண்டிப்பாக வந்திருக்கிறோம். சும்மா யாருமே வரவில்லை. ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்த்து காத்திருக்கிறவர். நாம் எவ்விதமாய் எல்லா இடத்திலும் எதிர்பார்க்கிறோமோ, கடவுளிடத்தில் எதிர்பார்க்கிறோமோ, அதே எதிர்பார்ப்பை தேவன் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அந்த தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், இதை அல்லாமல் வேறு எண்ணத்தை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன். அவரிடத்திலே அவரை முழு பலத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாராம். நாம் செய்கிற எல்லாவற்றிலும் அன்பில்லாதபடிக்கு நம்மாலே செய்ய முடியும். நாம் செய்கிற எல்லாவற்றையும் நமக்கு பலம் இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆனால் தேவனை சேவிப்பதும் தேவனுக்குரிய நன்றியை கொடுப்பவரும் எப்படி என்றால், முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் நான் செயல்படாவிட்டால் அது அவருக்கு உகந்ததாய் மாறிவிட முடியாது. ஒரு பிரசங்கத்திலே ஒரு ஊழியக்காரர் விதமாய் கேட்டாராம், ஐயா உங்களிடத்தில் 2 கார் இருந்தால் 1 கார் கொடுத்து விடுவீர்களா என்று சொல்லி கேட்டாராம். உடனே கொடுத்து விடுவோம் என்று சொல்லி அநேகர் கைகளை உயர்த்தினார்களாம். இன்னொருத்தர் கேட்டாலும், உங்களிடத்தில் 2 வீடுகள் இருந்தால் 1 வீடை ஊழியத்திற்கு கொடுத்து விடுவீர்களா என்று சொல்லி கேட்டார்களாம். ஒரு சிலர் கரங்களை உயர்த்தினார்களாம். ஒரு சிலர் கேட்டாங்களாம், உங்களிடத்தில் 2 பைக் இருந்தால் உன்னை கொடுத்துட முடியுமான்னு சொல்லி ஒரு சிலர் கைகளை உயர்த்தினார்களாம். அப்பொழுது முன்பாக ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாராம். அவர்கிட்ட கேட்டாராம், ஐயா அவர் எதுக்குமே கை தூக்கல. அவர்கிட்ட கேட்டாராம், ஐயா உங்ககிட்ட 2 பேனா இருந்தா 1 பேனா கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவர் முடியாதுன்னு சொன்னாராம். ஏன்னு கேட்டதுக்கு, என்கிட்ட இருக்கிறதே 2 பேனா தான் அப்படின்னு சொன்னாராம். மற்றவர்கள் கை தூக்கினவங்களும் என்னன்னா, ஆண்டவர் எனக்கு கொடுத்தா நான் கொடுப்போம். ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரானால் 2 விட நான் 3 கூட கொடுப்போம். ஆண்டவர் கொடுத்தா கொடுப்போம். இப்ப இருக்கிறதுல இல்ல, கொடுப்பதில்ல. நாம் பல நேரங்களிலே இவ்விதமா யோசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய நேரத்தில் யோசிக்கிறோமா, 10 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் திரும்ப கிடைக்குன்னு சொன்னா எதையும் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இதையெல்லாம் கேட்கல. பொண்ணு வெள்ளி எல்லாம் அவருடையது. அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கேட்கிற என்னன்னா, முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்னை அன்பு கூறுவதை அல்லாமல் வேறு எண்ணத்தை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன்.
ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதா. நிறைய நேரத்தில் நான் யோசிச்சு பார்ப்பேன், நம்முடைய பிள்ளைகிட்ட எல்லாம் கேட்போம்ல, படிக்கிற பிள்ளைகள் இருந்தாலும் பெற்றோருக்கு இந்த அனுபவம் இருக்கும். பிள்ளைகளை சொல்லுவாங்க படி உட்கார்ந்து அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளைங்க என்ன செய்வாங்க, படிக்கிற மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. டேய் படிடா அப்படிம்பாங்க. படிக்கிறேன் அப்படிம்பாங்க. கொஞ்சம் இறங்கி திடீர்னு டே படிடா, தயவு செய்து படிடா, இதை தவிர நான் உங்கள்கிட்ட என்ன தர எதிர்பார்க்கிறேன் இல்லையா? அதே போலதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில இதை தவிர உன்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறேன், எல்லா நன்மைகளையும் நான் உனக்கு செய்திருக்கிறேன், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்திருக்கிறேன், உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது இதை மாத்திரம் எனக்கு திருப்பி செலுத்த முடியாதா என்று ஆண்டவர் இன்றைக்கும் நம்மிடத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். மீகாவினுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இதையே திரும்ப சொல்லுவது போல ஆண்டவர் சொல்லுகிறார். அதிலே போட்டிருக்க மனுஷனை இதில் இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார், அதில் வரும்போது மனுஷனை என்று சொல்லுகிறார். ஒருவேளை வீட்டிலே நேரம் இருக்கும் பொழுது உங்களுடைய பெயரை நீங்கள் அதில் போட்டு படித்து பாருங்கள். யாராவது எடுத்து படிங்களே, ஆனா இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? ரைட், 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாரோ ஒருத்தர் மனுஷனே, சகோதரி ஒருத்தர் வாசிக்கிறாங்க, கொஞ்சம் விட்டுருவோமா? ஓகே. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் சிநேகத்துக்கு முன்பாக உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் படிக்குமா நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தரின் இடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் மிக பெரிய போல தெரிந்தாலும் அவர் நம்மால் முடிந்த காரியத்தை மாத்திரம் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் அவருக்கு முன்பதாக இவர்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாராம். ஒருவேளை புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சில அதே காரியங்களை வேதத்தில் படிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இப்படி இருக்கணும், நீங்க எப்படி செய்யணும், இதெல்லாம் எனக்கு செய்யணும் நிறைய சொல்லிட்டே வராரு. ஒரு 4 காரியங்களை மாத்திரம் நான் பார்த்து முடிக்கலாம். இந்த நாளிலே தெரியும், நீங்கள் எல்லாருமே ஹார்வெஸ்ட் எப்போ ஆரம்பிக்கும், காலையில் டிஃபன் சாப்பிடாம வந்திருப்பீங்க. நீங்க டிஃபன் என்னெல்லாம் வாங்கணும் யோசிச்சு பிளான் பண்ணிருப்பீங்க. சரியாக ஒரு 20 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன், நீங்கள் கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு எழுதின புத்தகம் நான் வாசித்ததுதான். அது ஆண்டவர் மலை பிரசங்கத்தெல்லாம் முடிச்சு சொல்றாரு, நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதை சொல்லுகிறார். You are the salt of the earth. 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறது என்று சொல்கிறார். ஏனென்றால் சாரமற்று போன இந்த சமுதாயத்துல, ருசி இல்லாமல் மறைந்து போன சமுதாயத்துல நீங்களும் நானும் சாரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். ஒருவேளை கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் சாரம் என்றைக்கு குறைந்து போக ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு இந்த பூமி இயேசு கிறிஸ்துவை நிச்சயமாக தேடாதபடிக்கு வேறு இடத்திலே சாரங்களை தேட ஆரம்பித்து விடுவார்கள். இன்றைய நாம் வாழுகிற ஒரு தேசம் கடவுளை தேடுகிற தேசம். கடவுள் எப்படிப்பட்ட எங்கிருப்பார் என்று சொல்லி எதையும் தியாகம் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிற ஒரு தேசத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியும், இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்தில் வந்த தேவன், எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர். நான் இருக்க வேண்டிய இடத்திற்கு பதிலாக தன்னுடைய ஜீவனை, பரிசுத்தமான ரத்தத்தை சிலுவையிலே சிந்தினதினாலே மீட்பை இலவசமாய் நான் பெற்றிருக்கிறேன். கிரயத்திற்கு என்னை மீட்டெடுத்திருக்கிறார் என்ற அனுபவம் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்காதபடிக்கு, அவருக்கு சாரத்தை கொடுக்காதபடிக்கு, சாரம் குறைந்து போயிருப்போமே ஆனால் அதை சாரம் ஏற்றப்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறாராம். ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் என்பவரை குறித்து தெரியும், நீங்கள் அநேகர் படித்திருப்பீர்கள். 14 வருடங்கள் ருமேனிய திருச்சபையிலே கடுமையான வேதனைகளை சுவிசேஷத்திற்காக அனுபவித்தவர். அவருக்கு அழகான ஒரு மகள் இருந்தாலாம், அவளுக்கு 7 வயது. இவரை சிறையில் அடைத்து விட்டார்கள். இவருடைய மனைவி ஒரு முறை போய் அவருடைய மகளுக்கு பர்த்டே என்பதற்காக அப்பாவிடத்தில் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக உள்ளே அனுப்புகிறார்கள். சிறையில போகும் பொழுது அந்த சிறைச்சாலையுடைய அதிகாரி கேட்கிறான், ரிச்சர்ட் உம்ப்ராண்ட், உன் மகள் உன்னை பார்க்க வந்திருக்கிறாள். இன்றைக்கு அவளுக்கு பிறந்த நாளாம், நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறாள். இன்றைக்கு நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், இந்த இயேசு கிறிஸ்துவை மறுதலை விட்டு உன் மகளோடு நீ வீட்டுக்கு புறப்பட்டு செல்லலாம் என்று சொன்னாராம். அப்பொழுது அவர் சொன்னாராம், இயேசு கிறிஸ்துவை நான் மறுதலிக்க முடியாது என்று சொல்லி சொன்னாராம். அவங்க எல்லாம் சிரித்தார்களாம், அவர்களெல்லாம் கேலி பேசினார்களாம். சுற்றி இருந்தவர்களெல்லாம் அவருடைய மகளை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். மகள் அவரிடத்திலே கொடுக்கிறார், அவரை ஆசீர்வதிக்கிறார். முடிந்த பின்பா மறுபடியும் மகளை அவருக்கு முன்பதாக நிறுத்தி கேட்கிறார்களாம், ரிச்சர்ட் உம்ப்ராண்ட், இந்த மகள் சிறைக்குள்ளாக வந்துவிட்டால் மறுபடியும் உன் மகள் சிறைக்கு வெளியே செல்ல வேண்டுமே, ஆனால் நீ இந்த இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும். அவருடைய மகளை அப்படியே உற்று நோக்கினாராம். அவர் கண்களில் இருந்து கண்ணீர். அவர் மகள் திருப்பி அவரிடத்திலே சொன்னாராம், அப்பா, ஆண்டவருக்கு சித்தமானால் சிறைக்கு வெளியிலே நாம் சந்திப்போம், அப்படி இல்லாவிட்டால் ஆண்டவரிடத்திலே நாம் சந்திப்போம். நீங்கள் ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விடாதீர்கள். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தோமானால் இந்த சமுதாயத்திலே உண்மையுள்ள தேவன் யார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளாமல் போய்விடுவார்கள் என்று சொன்னார்களாம். ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அமைதியா
மகளே காட் பிளஸ் யூ என்று சொல்லிவிட்டு அமைதியா இருந்தாராம். மறுபடியுமாக இந்த வேலைக்காரர்கள் கேட்கிறார்கள், ஏய் ரிச்சர்ட் உம்ரான், நீ இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க போகிறாயே, என்ன செய்ய போகிறாய் என்று சொல்லி இவர் ஒன்றுமே பேசவில்லையா. அவருடைய சிறைச்சாலைக்கு கேட்டுக்கு எதிராக ஒரு குழியை வெட்ட ஆரம்பித்தார்களாம். அவர் குழிக்கு இந்த பகுதியிலே மகள் இருக்கிறாள், குழிக்கு அந்த பகுதியிலே ரிச்சர்ட் உம்ரான் இருக்கிறார். சிறைக்குள்ளாக மறுபடியும் கேட்கிறார்கள், ரிச்சர்ட் உம்ரான், நீ இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தால் உன் மகளோடு போகலாம், கடைசியா கேட்கிறேன் என்ன சொல்லுகிறாய் என்று சொல்லி இவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க முடியாது என்று சொன்னதுமே அவருடைய மகளை உயிரோடு அந்த குழியில போட்டு மூடி விட்டார்களாம். மூடி விட்டு என்ன செய்தாலாம், அவர் கொண்டு வந்த இந்த ரோஜா இதையை நட்டுட்டு 2-3 ரோஜா செடிகளையும் நட்டு விட்டார்களாம். கொஞ்ச நாள் கழித்து அழகா ரோஜா பூக்கெல்லாம் அதில் வர ஆரம்பித்தார். தினம் ரிச்சர்ட் உம்ரான் அதை பார்த்து கொண்டே இருப்பாராம். சிறைச்சாலையினுடைய அந்த அதிகாரி சொன்னாலாம், ரிச்சர்ட் உம்ரான் பரவாயில்ல, நீங்க நல்ல உரமா இருக்கிறீங்க, பூக்கள்லாம் கூட சீக்கிரத்தில் பூக்க ஆரம்பிக்கிறது சொன்னார். அப்ப சொன்னாரா, we are the salt of the earth. இன்றைக்கு நாங்கள் இந்த பூமிக்கு உப்பா இல்லாமல் போனோமானால் சாரமுற்று நீங்கள் போய்விடுவீர்கள் என்று சொன்னாராம். இன்றைக்கு உலகத்திலே அடையாளங்களை தேடுகிற சமுதாயத்திலே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம் என்று வாழ்கிற நீங்களும் நானும் சாரமுள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, you are the light of the world. ஆண்டவர் நமக்கு தெரியும், நம்முடைய வீக்னஸ் எல்லாமே தெரியும், நம்முடைய நிலைமை என்னவென்று தெரியும். ஆனாலும் அவர் பெரிய பெரிய காரியங்களை நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார், உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். இன்றைக்கு ஜோதியை தேடி எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஜோதி நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் என்றைக்காவது கொடுத்திருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பூமி உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஒளியானது மற்றவர்களிடத்திலும் பற்றி பிடிக்க வேண்டுமே. இந்த அனுபவத்தை ஆண்டவர் கேட்கிறார். மனுஷனை இதை தவிர உன் இடத்துல நான் எதை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்கிறார். You are the salt of the earth. You are the light of the world. 5ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் சொல்லும்போது, உங்கள் நற்கிரியிலே கண்டு, மனுஷர் உங்கள் நற்கிரியிலே கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை குறித்து என்ன செய்யணுமா? அவருக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்யணும்னு சொல்றாரு. பார்த்து சொல்றோமா, இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், இவர்களுக்குள்ளே இருக்கிற ஒளி அணையாத ஒளி, இந்த ஒளி அவர்களை உருவாக்கின கடவுள் கொடுத்தது என்று சொல்ல வேண்டுமா? லைட் ஹவுஸ் என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு எல்லாம் டிஜிட்டல் லெவல் இருக்கு. அன்றைக்கு லைட் ஹவுஸ் என்ன செய்வாங்களாம், விறகு போட்டு எரித்து கொண்டிருப்பார்களாம். ஒரு மனிதர் 36 வருடங்கள் அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாராம். ஒரு நாள் அவருக்கு விசனமா இருந்தா, என்னடா 36 வருஷமாக நான் தினமும் இந்த லைட் ஹவுஸ்ல விறகு போட்டு எரித்து கொண்டே நெருப்பு மூட்டி கொண்டே இருக்கிறேன், ஆனாலும் ஒரு விபத்து நடக்கலையே, இன்னைக்கு ஒரு நாள் நான் செய்யாட்டி என்னன்னு சொல்லிட்டு அமைதலாக நெருப்பு போடாமல் படுத்துக் கொண்டாராம். அடுத்த நாள் காலையில விழித்து பார்க்கும்போது ஒரு பெரிய விபத்து நடந்ததாம். கோடான கோடி பொருள்களை சுமந்து சென்ற ஒரு வாணிக கப்பல் இந்த கரையை அடைந்திருந்ததாம். அதனால பல கோடிகள் நஷ்டம். ஒரே ஒரு நாள் 36 வருடங்கள் நான் செய்தேனே, இது ஒன்றுமே